செல்லம் வா. என்னாச்சு? ஏன் நிலாக்குட்டி அழுகுறீங்க? தனம்மா, எனக்கு ஊசி போட்டாங்க, அது வலிக்குது. அது ஒண்ணும் இல்ல தங்கம், உனக்கு கண்ணு வலிக்குதுன்னு சொன்னல, அது குறையறதுக்காக தான் ஊசி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆனா ஊசி போட்ட இடத்துல வலிக்குது. ஐயோ, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு காணாம போயிடும். நிஜமாவா? ஆமாடா தங்கம், நிஜமாதான். வேணா அத்தை கிட்ட கேளு, சொல்லுவாங்க. அழக்கூடாது. மேடம், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெடிசன் எல்லாம் வாங்கி டாக்டர் சொன்ன மாதிரி கொடுங்க. பூரணி, நீ போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. சரிம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க பாட்டி? உன் கண்ணுல 2 நாளைக்கு ஐ டிராப்ஸ் போட்டுட்டே இருக்கணுமா. அதனால உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், வீட்லயே வச்சு பாத்துக்கோங்க. ஐ டிராப்ஸ் போட்டுட்டே இருந்தா வலி குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேணாமா? ஆமாமா. அப்போ தனம்மா, நான் உங்க கூட வேணும்னா வீட்டுக்கு வரட்டுமா? ஏன் கூட வா. நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்லடா தங்கம், நீ உங்க வீட்டுக்கு போனாதான் ஐ டிராப்ஸ் எல்லாம் போட்டு வலி இல்லாம பாத்துக்க முடியும். ஏன் உங்க வீட்டுக்கு வந்தா ஐ டிராப்ஸ் எல்லாம் போட மாட்டீங்களா? இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கே வரேன் தனம்மா. நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கு உங்க கூட இருக்கேன் தனம்மா, ப்ளீஸ் தனம்மா. ஹே நிலா, அவங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கற? டாக்டர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணுல மருந்து விட சொல்லிருக்காங்க. தனம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் சிரமம் கொடுக்க கூடாதுமா. தனம்மா எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுவாங்க. தனம்மா, நீங்க எனக்கு கண்ணுல மருந்து போட்டு விடுவீங்க தானே? நான் உங்க கூட வரட்டுமா? அம்மா, நான் வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு குழந்தைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா. நிலாவை எங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில கொண்டு வந்து விட்டுடுறேன். ஐயோ, உனக்கு எதுக்குமா சிரமம்? ராத்திரி எல்லாம் மருந்து போடணுமே. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அம்மா, மருந்தெல்லாம் வாங்கிட்டேம்மா. சரிம்மா. தனோ, நீ நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும். ராத்திரி எல்லாம் தூங்காம மருந்து போட்டுட்டு இருப்பியா? உனக்கு தேவையில்லாத தொந்தரவுமா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, அதான் தனம்மா தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களே, நீங்க ஏன் வேணாம் சொல்றீங்க? அம்மா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கூட்டிட்டு போறேம்மா. அம்மா, நிலா தனாக்கா கூட போறானா? நானும் கூட போறேம்மா. நிலா அடிக்கடி மருந்து போடணும், தனாக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது நான் பாத்துப்பேன்ல. சரி பூரணி. தனோ, பூரணியும் உன் கூட கூட்டிட்டு போமா. அம்மா, பூரணிக்கு எதுக்குமா சிரமம்? நான் பாத்துக்கிறேன். ஏன்க்கா, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஏய், ஐயோ, நான் அப்படி சொல்லல. சரி, நீ வா பூர்ணி, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். ஐயா, நானும் தனம்மா வீட்டுக்கு போறேனே. ஏய், இப்ப கண்ணு வலி குறைஞ்சிருச்சா? எனக்கு கம்ப்ளீட்டா வலி தோணுச்சு. வாலு வாலு. செல்ல குட்டி. சரி வாமா. போலமா? பாட்டி. நிலா குட்டி, என் தங்கம், நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. இப்பெல்லாம் நீங்க அலறது இல்லல்ல, அலமா தானே இருக்கீங்க. இப்பெல்லாம் பாட்டி அழறது இல்லம்மா. அத்தை, இது பூர்ணி. தெரியுமே, அன்னைக்கு தானே இவளும் இவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆமாத்த. அத்தை, பூர்ணியும் நிலாவும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கலான்னு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்க இருக்கலாம்ல அத்தை? இது என்ன கேள்விதானோ? நிலா குட்டி தோராளமா இங்க இருக்கலாம். சரி பாட்டி. ஹாய் ஹாய் பூர்ணி. ஹாய் ஷாலினி, நிலா குட்டியும் பூர்ணியும் உள்ள கூட்டிட்டு போயேன். சரிங்க அண்ணி. வா நிலா, வாங்க பூர்ணி. வா
போ போ. நிலா ஹாப்பியா? அத்தை, என்ன சொல்லுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தனோ? என்ன விஷயம்? நம்ம நிலா பாப்பா இருக்கால, அவளுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண் பார்வை இல்லாம இருந்துச்சாம். ஐயோ, என்ன சொல்ற தனோ? கண் பார்வை தெரியாதவளா? ஆமாத்த. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு வேற ஒருத்தரோட கண்ணை வச்சு ஆபரேஷன் பண்ணி இப்போ நிலாவுக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு. ஐயோ, அது மட்டும் இல்ல, நிலாவோட அம்மா அப்பா 2 பேருமே இவ குழந்தையா இருக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவளுக்குமே கண் பார்வை போயிருக்கு. ஐயோ, என்ன தனோ சொல்ற நீ? இன்னைக்கு ஸ்கூல்ல விளையாடும் போது கண்ணுல பந்து பட்டதுனால மறுபடியும் கண்ணு வலிக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கா. டாக்டர் செக் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து போடணும்னு சொல்லி மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு கண்ணில் அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் நிலாவை பார்க்க போனேன். போன இடத்துல நான் உங்க கூடவே வரேன், நான் உங்க கூடவே இருக்கேன், நீங்க எனக்கு மருந்து போட்டு விடுங்கன்னு சொல்லி வழக்கம் போல அடம் பிடிச்சா. அதான் நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப உன்னையும் நான் உங்க கூட ஒத்தாசைக்கு வரேன், நான் வந்தா உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி அவளும் வந்தாத்த. ஐயோ கடவுளே, இந்த ஆண்டவன் என்னதான் சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த குழந்தைய இந்த சின்ன வயசுலயே இப்படி சோதிக்கிறானே. அத்த, அவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, என்னதானோ நீ? அந்த குழந்தை இங்க வந்து தங்குறதுல என்ன ஆயிட போகுது? நிலா பாவம், அந்த குழந்தை கண்ணுல அடிபட்டிருக்குன்னு வேற சொல்ற. அவ உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. சின்ன குழந்தை தானே, இருந்துட்டு போறாமா. ஏந்தானோ அத்த, நம்ம மூர்த்தி கண்ணும் இப்படிதானே யாருக்கோ தானம் பண்றதா ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. இப்ப அந்த கண்ணை வேற யாருக்காவது வச்சிருப்பாங்கல்லம்மா. நம்ம மூர்த்தியோட கண்ணு மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோல்லம்மா. என் பிள்ளையோட கண்ணு இந்நேரம் எங்க இருக்கோ, அந்த கண்ணு இப்போ யார பார்த்துட்டு இருக்கோ? தனம்மா, தனம்மா இங்க வாங்கல. தனோ, போய் அவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுமா. சரிதா. என்னம்மா இது? அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நிலா கிட்ட ஏதாவது சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்காக தனம்மா கூட அமிச்சிங்க? டேய், நான் எவ்வளவா சொல்லி பார்த்துட்டேன்டா. உனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா மருந்து போடணும், நாம நம்ம வீட்டுக்கு போலாம், அவங்க வீட்டுக்கு போய் சிரமம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டேன்.